சொல்ற ஒவ்வொரு விஷயமும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுல முக்கியமா சொல்லணும்னா இப்ப இந்த ஒரு பாம்பை பாக்குறோம். இப்ப நான் போயிட்டு இருக்கிறேன், வழியில டக்குன்னு ஒரு பாம்பை பாக்குறேன், நான் என்ன பண்ணணும்? நீங்கள் பாம்பை பார்த்தா அமைதியாக இருந்துக்கணும், அவ்வளவுதான். அவ்வளோதான். பாம்பு வந்து நம்ம ப்ரெடேட்டர் இல்லை, நம்மளை பாம்பு கடிக்கணுங்கிறது அதோட நோக்கம் இல்லை. அதுக்கு நம்ம உணவு இல்லை. அதனால் பாம்புகள் நார்மலாக கடிக்கிறது இல்லை, ஓகே. அன்லஸ் நீங்கள் போய் அதை தொந்தரவு பண்ணாத வரைக்கும். சார் அதே மாதிரி பாம்போட ஆக்டிவிட்டிஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது சைலண்டா தான் போகுது, இல்ல நம்மளதான் பாக்குது, கொத்த வர போகுதுன்றத எப்படி இப்போ தெரிஞ்சுக்கிறது? நம்ம சொன்னோம் இல்லையா, பாம்பு வந்து நம்மளை கொத்த வேண்டிய அவசியத்திலே இல்லை. ஓகே. அதனால் அது பாம்பு நம்மளை வந்து கடிக்கிறதுக்கு முயற்சிகளே பண்ணாது. திரும்ப அது பாட்டுக்கு அது வந்து நம்மளை பார்த்தோன்னா எஸ்கேப் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணும். ஓகே. அது வந்து நம்மளை சார்ஜஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கார்னர் மாட்டிடுச்சுன்னா அது ட்ரை டு சார்ஜ் இட். நீங்கள் சில சமயம் பாம்பு நல்ல பாம்பு படம் கூட எடுத்து முயற்சி பண்ணும். ஆமா. அப்போ படம் எடுக்கும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த பாம்பு அப்படி போயிடும். ஓ, நீங்கள் அதை போய் தொந்தரவு நாங்க பண்ணாத. நினைக்கிறோம் இப்படி வந்துட்டாலே பொசிஷனுக்கு வந்துருச்சு, கொத்த போகுதுன்னு இல்லை இல்லை நினைச்சிருக்கோம். இல்லை இல்லை, அது வந்து அவாய்ட் பண்ணுறது தான் பாம்பு விரும்பும். ஓகே சார், இப்ப நீங்க இந்த படம் எடுக்கிறதுன்றதுல என்னோட அடுத்த கேள்வி. இது வந்துட்டு நிறைய கோடி பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. பாம்பு படம் எடுக்குது, நல்ல பாம்பு படம் எடுத்துச்சுட்டா நம்ம வந்து ரிஜிஸ்டர் ஆயிடுவோம் அது மூஞ்சியில, நாளை பின்ன நம்ம வந்து பழி வாங்குவோம் அது அப்படின்லாம் சொல்றாங்களே, பாம்பு பழி வாங்குமா? பாம்புக்கு வந்து மூளை வளர்ச்சி மிக மிக குறையுது. நம்ம என்ன சார் சொல்றீங்க? 5 அறிவு 6 அறிவு இல்லவங்களாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அதோட பிரெயினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மெமரி கெப்பாசிட்டி கம்மி. அதனால் பாம்புகள் வந்து நம்மளை பதிவுலாம் பண்ணிக்க முடியாது. ஓகே. அப்படி பதிவு பண்ண வேண்டிய மூளை வளர்ச்சி அதுக்கு இல்லை. ஓகே. அப்படி நடக்கிறது வந்து ஒரு என்ன சொல்ல, மூட நம்பிக்கையில் ஒன்று. சாத்தியமே இல்லைன்ட்டாரு. சாத்தியம் இல்லை, மூட நம்பிக்கையில் ஒன்று. அது இத்தனை நாளா இப்படின்னும் போதெல்லாம் ஆஹா அதோடைய ஃபிலிம்ல நான் வந்துட்டேனே, எப்ப நெகட்டிவா கழுவ போகுதுன்னு நினைப்பேனே. ஓகே. அண்ட் இந்த இடமே ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லா பியூட்டிஃபுல்லா இருக்கு. நிறைய இடங்கள் பார்க்கும்போது ரொம்ப வந்து காமன் கம்போஸ்டா இருக்கு. அதுல என் கண்ணுல அந்த பின்னாடி இருக்கிற ஒரு கல்லு தான் சார் தெரியுது. ஓ, பாம்பு அது வாயில வந்து ஏதோ கல்லு மாதிரி இருக்கு. அது வந்து என்ன புரிஞ்சிருச்சு. மீன் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா உனக்கு ஒண்ணு புரிஞ்சிருக்குமே. எஸ், பிரில்லியன்ட் பாய். படத்துலலாம் பார்த்திருக்கோம், பாம்பு வந்து ரொம்ப நாளா வந்து அதோட விஷத்தெல்லாம் சேர்த்து வச்சு பௌர்ணமி அன்னைக்கு கக்கும். அப்ப பார்த்தா உள்ள இருந்து ஒரு மாணிக்க கல் வரும். இதெல்லாம் உண்மையா இல்ல வந்து இதை தேடி எல்லாம் காட்டுக்குள்ள போறாங்கன்னு சொல்றாங்களே? ஆக்சுவலி இதுவும் ஒரு வகையான கட்டுக்கதை. இது பாம்போட விஷம் வந்து பாம்போட இறை மேலே குத்தி அதை மயக்கமடைய செஞ்சு, இல்லை அது இறந்ததுக்கு அப்புறம் உணவாக எடுத்துக்கிறது தான் இருக்குது. ஓகே. ஒரு பாம்பு நல்ல பாம்போட கட்டு விரியனும் கண்ணாடி வீரனும் அந்த விஷத்தை யூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பாம்பு உயிரோட இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஓகே. ஆனால் அந்த விஷத்தை இறக்குறது வந்து அதோட விஷத்தை வந்து அதோட உணவு பிடிக்கிறதா இருக்குது. ஓகே. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பாம்போட விஷம் இறங்கவே இல்லை, கழிக்கவே இல்லை, சேர்த்து வைக்கிது, மாதக்கணக்காக இருக்கும், வருஷக்கணக்காக இருக்கும், ஜொல்லாக மாறி போயிடும், நாகரத்னம் மாறி போயிடுங்கிறதான் மிக மிக பெரிய கட்டுக்கதை. தெரிஞ்சுக்க. இன்னும் அந்த இதில் என்னென்னா, என்கிட்ட வேலை செஞ்ச ஒரு ஆள் 2000 பாம்புக்கு மேலே நல்ல பாம்பு பிடிச்சி ஹேண்டில் பண்ணியிருப்பார். அம்மா அவர் இன்னும் என்கிட்ட அனிமல் கீப்பராக தான் இருக்கார். அவர் ப்ரொடியூசர் நான் இருக்கலாம், அப்படிலாம் ஜுவல்ஸ் இருக்கு. நம்பாதீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்காங்க. எல்லாம் போகாத, ஏதாவது இந்த சீசன்ல மாணிக்கம் கிடைக்கும்னு. சார் பொதுவா பாம்புங்களுடைய இருப்பிடம் அப்படின்றது எதுவா இருக்கும்? ஏன்னா போய் கடிலாம் வாங்குறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஐயோ பரத், சில பாம்புலாம் பாத்தீங்கன்னா ஹெல்மெட்டுக்குள்ள இருக்கு, ஷூஸ்க்குள்ள இருக்கு, வீட்டு பாத்ரூம்ல இருக்கு, துணிமணிக்குள்ள இருக்கு, மேல வந்துட்டு அந்த ஷெட்ல எல்லாம், ஸ்கூல் பேக்குள்ள எல்லாம் இருக்கு. சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ஏன் சார் அந்த இடத்துக்கு எல்லாம் பாம்பு போகுது? பாம்போட வாழ்விடங்கிறது வந்து எப்போதும் எங்கெல்லாம் எலி இருக்கோ, எலி வலைகள் இருக்கோ, கரையாம்பூத்து இருக்கோ, அது மாதிரி இடத்துல இருக்கும். நம்ம கட்டடத்தை கழிவு நம்ம சொன்னாலே கருங்கல் போட்டு வைக்கிறது, செங்கல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்லாம் தான் இருக்கும். ஏன்னா அங்கே தான் அதுக்கான உணவு கிடைக்கும், இறை. அதை தவிர திடீர்னு வீட்டுக்குள்ளே வர்றது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வர்றது, ஏசிக்குள்ளே வர்றது, ஷூக்குள்ளே வர்றது எப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் சம்மரில் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும்பொழுது பாம்பு ஒரு அதோட பாடி வார்ம்னஸ் கொண்டு வரணும். ஸோ எங்கெல்லாம் கூலிங்காக இருக்கோ அங்கெல்லாம் வரும். இப்போ நம்ம வந்து ஒரு காலத்தில் ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி பெசனரில் போய் ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் பாம்பை பிடிச்சி எடுத்துருக்கோம். ஏன்னா ஃப்ரிட்ஜை திறந்து வச்சிருப்பாங்க, பாம்பு மேலே ஏறி இருக்கும், உள்ள போயிருக்கும், வார்ம்னஸ் கேடும். வெயில் அடிச்சிருக்கு நம்ம ஊர்ல. அது என்னென்னா சொல்லுவோம், பாம்பு வந்து நம்ம சொல்லுவோம் கோல்டு பிளட்டட் அனிமல் சொல்லுவோம். வெளியில இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அந்த மாதிரி தன்னை மாத்திக்கும். ஓகே. அடாப்ட் பண்ணிக்கும். நமக்கு இருக்கிற மாதிரி கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இல்லை, அடாப்ட் பண்ணிக்கிறதால ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் இருந்ததுன்னா, சம்மராக இருந்ததுன்னா இது மாதிரி ஃப்ரிட்ஜ் ஏசிக்குள்ளே போயிடும். இதே மாதிரி நம்ம விண்டராக இருந்துன்னு வச்சுங்க, பைக்கு கொண்டு போய் இன்ஜின் ஓடிட்டு இருக்கும், பைக் நிறுத்திருப்போம். ஸோ அதுக்குள்ளே இன்ஜின் எல்லாம் போய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது கார் இன்ஜின் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கும். முன்னாடி பானட்ல கீழே எல்லாம் ஏறிடும் பாம்பு, வெளில வருதா இல்லையானு தெரியாது. சார் இப்போ
பாம்புக்கு காது கேட்காதுன்றதவே நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா. பட் இருந்தாலும் மகுடிக்கு எப்படி சார் அந்த பாம்பு ஆடுது, அதை நம்ம பாக்குறோமே சார். பாம்புக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஏர்னு சொல்லுவோம், வெளியில் காது கிடையாது. அதனால் காது அதுக்கு நம்ம பேசுகிறத கேட்க முடியாது, சத்தம் போடுறத கேட்க முடியாது. பட் நம்ம கிரவுண்டில் நடந்து போகிறோம்னு வச்சுங்க ஏற்படக்கூடிய வைப்ரேஷனை கேட்கும். ஸோ மகுடிக்கு ஏன் ஆடுதுன்னு சொன்னால், அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாம்புக்கு வந்து அக்யூட் விஷன் வந்து அக்யூட்டாக இருக்கும், நல்ல பார்வை திறன் ரொம்ப அதிகம். அந்த பார்வைக்கு கண்ணு எதுக்கு எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஆடினாலும் அதை நோக்கி இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். ஆனால் மகுடியோட ஆட்டத்துக்கு தான் அது படம் எடுத்து ஆடுதே தவிர அதோட இசைக்கு இல்லை. ஆனால் இப்போ லேட்டஸ்டாக ரிசர்ச் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா, அல்ட்ராசானிக் சவுண்டை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாம்பு. அதில் ஒரு பாம்பை வந்து இன்னொரு பாம்பு கூட கம்யூனிகேட் பண்ணுற அல்ட்ராசானிக் இருக்கலாமா அப்படின்னு ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். அதை ஸ்டடி ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா பாம்புக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து ரெப்பலண்ட் தயார் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கோம். அதனால் மனிதர்கள் கேட்கக்கூடிய அளவுல சத்தத்தை கேட்காம லோ ஃப்ரீக்குவென்சியில் பாம்பு கேட்கறதா இப்போ ரிசர்ச். வவ்வால் எப்படி கேட்குமா? ஆமாம், நம்ம எலிஃபென்ட் வந்து நம்ம சொல்கிறோம் அல்ட்ராசானிக் சவுண்டில் கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பாம்பு லோ ஃப்ரீக்குவென்சியில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சில ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. நம்ம பாம்பு பண்ணையில அதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அது ஃபுல்ஃபில் ஆச்சுன்னு வச்சுங்க, நம்ம என்ன சொல்கிறோம், அல்ட்ராசானிக் சவுண்டை வந்து ஒரு 3000 ஸ்கொயர் மீட்டரு ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே வச்சுட்டோம்னா அந்த சத்தம் இருக்கும்போது பாம்பு வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிற வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறோம். அதனால் பாம்பு காது கேட்காதுங்கிறத நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது, நம்ம வெளிப்புற சத்தங்களை கேட்காது. ஓகே, பட் ஆனால் இந்த அல்ட்ராசானிக் சவுண்டை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சார் பொதுவாக வந்துட்டு இப்போ உலகத்தில் எத்தனை வகையான ஸ்னேக்ஸ் இருக்கு, குறிப்பாக வந்துட்டு இந்தியாவில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் இருக்கு? நம்ம வந்து உலகம் பூரா 3000 வகையான பாம்புகள் இருக்கிறதா நம்ம கணக்கிட்டு இருக்கோம். அடேங்கப்பா. அந்த 3000 வகையான பாம்புகளில் வந்து சுமார் 10%, அதாவது லேமன் லாங்குவேஜில் சொன்னால் 10% நம்மள்ட்ட இருக்கிறதா எடுத்துக்கிறோம். 300 வகை பாம்பு இந்தியாவில் இருக்கு. கிட்டத்தட்ட 300 வகையான பாம்புகள் இருக்கு. அதில் 300 வகையான பாம்புகளில் வந்து மேக்சிமம் நம்ம வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் ஹிமாலயாஸில் இருக்கு. சுமார் 20 வகையான கடல் பாம்புகள் வந்து நம்ம இந்திய கடற்கரை ஓரமாக இருக்கு. இந்த பாம்பெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிட்டு மீதி மனித இடத்துல இருக்கக்கூடிய பாம்புகளை மட்டும் நம்ம கவனமாக பார்த்துக்கிட்டா போதுமானது, ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்ச போதும். சார், அப்ப எல்லா பாம்புமே வந்து விஷத்தன்மை உள்ளதானா? எந்த பாம்பு பார்த்தாலும் நமக்கு பிரச்சனை தானா? இப்போ நான் சொன்ன இந்த 300 வகையான பாம்புகளில் வந்து கடல் பாம்பு அத்தனைக்கும் விஷம் உண்டு. ஆனால் நம்ம கடல் பாம்பை என்கவுண்டர் பண்ணுறது இல்லை, அதனால் அதை விட்டுடலாம். நான் சொன்னாலே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கக்கூடிய சில பிட் வைப்பர்ஸ்லாம் விஷம் இருக்கு, பட் அதான் நம்ம அடிக்கடி போய் பார்க்க போகிறதில்ல, அதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். அது மாதிரி நம்ம கிங் கோப்ரா சொல்கிறோம் இல்லையா, ராஜநாகம், அதுவும் கொடிய விஷம் உடையது, அதுவும் அடர்ந்த ரெயின் ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் இருக்கு, அதையும் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம அடிக்கடி அதை பார்க்க போகிறோம். அர்பன் ஏரியாஸ்ல ஊர்ல மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல நம்ம மனிதன் வாழக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பாம்புகள்னு சொன்னீங்கன்னா நல்ல பாம்பு, கட்டு விரியன், கண்ணாடி விரியன், சுருட்ட பாம்பு, இது 4 மட்டும் விஷம் உள்ள பாம்பு. இதை தவிர நம்ம விஷமில்லாத பாம்புகள் அடிக்கடி பார்க்குறோம். ஓகே, என்ன மாதிரி பாம்பு? சாரப்பாம்பு, ரேட் ஸ்னேக், பச்சை பாம்பு, கொம்பரி மூக்கன், தண்ணி பாம்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பச்சை பாம்பு பிரச்சனை இல்லையா? பச்சை பாம்பு கண்ணை கொத்தும், பத்திரம்னு சொல்லுவாங்களே. பண்ண கொத்தாது. ஆக்சுவலி அது என்னன்னா, அந்த இது வந்து ஆர்போரியல் ஸ்னேக்ஸ், மரத்தில் இருக்கிற பாம்பு, அதோட ஐ பவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். விஷன் இஸ் வெரி அக்யூட்னு சொல்லுவோம். ஆனால் எங்கே மரத்தில் இருக்க பள்ளி ஓனாங்க நோக்கி தான் அது போய் சாப்பிடும். ஆனால் அந்த ஐ விஷன் நல்லா இருக்கிறதால நம்ம ஒரு பாம்பை நல்ல பச்சை பாம்பு எடுத்து கண்ணுக்கு எதுக்கு நீட்டி இப்படி ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஐபால் ரொட்டேட் ஆகும்போது ஏதோ இன்செக்ட்ஸ் இருக்கு, இன்செக்ட்ஸ் இல்லை பள்ளி இருக்கு இல்ல தவளை இருக்குன்னு நினைச்சிட்டு நம்ம கத்த வரும், அதோட பிரேன்னு கொத்த வருது.